வணக்கம். இன்றைய ப்ரோமோ. பசுபதியா? அந்த பேர் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்படி யாரையும் நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. சுஜிதாவின் உதடுகள் உலர்ந்து நான் குளற மனதிற்குள் ஒரு பிரளயமே நடந்து கொண்டிருந்தது. தனக்கும் பசுபதிக்கும் நடந்த டீலிங்கை பற்றி விக்ரம் கண்டுபிடித்து விடுவானோ என்ற பயம் மனதில் எழ, இப்போது ஹோட்டலுக்கு அவள் வந்தபோது இருந்த சந்தோஷம் மாறி முகம் பீதியில் இறுகி போயிருந்தது. சோ, பசுபதினு யாரையும் உனக்கு தெரியாது, அப்படித்தானே? நீ இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆளை மீட் பண்ணினதே இல்லை. சுஜியின் முகத்தை வைத்து அவள் நடிப்பை கண்டுகொண்ட விக்ரமின் மனம் கோபத்தில் கொந்தளிக்க தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். விக்ரம் அவனுடைய மொபைலை எடுத்து, இந்த வீடியோவை பாரு என்று சுஜிதாவும் பசுபதியும் சந்தித்து கொண்ட அந்த வீடியோவை காட்ட அதிர்ந்து போய் நின்றாள் சுஜிதா. இது பரணி ரம்யா கல்யாண வீடியோ. அந்த கல்யாணம் நடந்த அன்னைக்கு கல்யாண மண்டபத்து வாசலுக்கு நீ வந்திருக்க. அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த பசுபதியை மீட் பண்ணிருக்க. விக்ரம் வீடியோ ஆதாரத்தை காட்டியதும் வாயடித்து போனாள் சுஜிதா. இங்க பாருடி, நான் உனக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நீ என்னவே தலைகீழ நின்னாலும் என்னையும் மதுவையும் பிரிக்க முடியாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பசுபதியை இங்க வரவழைச்சு ஏன் பொண்டாட்டிய கடத்துற அளவுக்கு போயிருப்ப. உன்னை சும்மா விடக்கூடாது என்று அவள் கழுத்தை பிடிக்க அவன் கையை தட்டிவிட்டாள் சுஜிதா. இங்க பாருங்க விக்ரம், இந்த ரூம்ல நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நீங்க என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணீங்கன்னு நான் இப்பவே கூச்சல் போட முடியும். அப்படி செஞ்சா கூட்டம் கூடிடும். அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். நான் நினைச்சா உங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ள முடியும். சுஜிதா திமிராக பேச விக்ரமின் கோபம் இன்னும் அதிகமானது. நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு திமிர் அடங்கல. நீயும் அந்த பசுபதியோடு சேர்ந்து கம்பி எண்ணணும். அப்பதான் உன் கொழுப்பு அடங்கும். விக்ரம் தன் மொபைலை எடுத்து போலீஸுக்கு கால் செய்து கொண்டிருக்க, ப்ளீஸ் யாராவது என்னை காப்பாத்துங்க. இவர் என்கிட்ட தப்பு நடக்க முயற்சி பண்றாரு. வெளியில யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் என்னை வந்து காப்பாத்துங்க.